ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. உண்மையாகவே இந்த நாளில் நான் உங்களை பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தருக்குள்ளே நான் சந்தோஷப்படுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த என்னுடைய அன்பு பாஸ்டர் அண்ணன் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். எல்லா ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஒரு 2 அடி பாடி அதுக்கு பிறகு வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லலாம். என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்கிற அந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். ஹalleluya. என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே, கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர், அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே தீனம் காப்பவரே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன்,
ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை உரிபாஷலதலபா ஹல்லேலூயா ஆராதனை நன்றி நன்றி ஹோரி கரபாஷலதலபா ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஓ ரீகரபாஷல தலபா ஆவியானவரே உங்க பிரச்சனை இறங்கட்டும்பா. ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும் கர்த்தாவே. இந்த சபையை ஆசீர்வதியும், ஊழியரை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா சபை மக்கள் ஒவ்வொருவரை குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. பேர் பேராய் பங்கு பங்காய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் நின்று போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா மாம்ச ஆவியின் கிரியைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. எல்லா சாப கட்டுகள், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், எல்லா குழப்பத்தின் ஆவின் கிரியைகள், எல்லா போராட்டங்கள், நிந்தனைகள், எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு மறுரூப அனுபவத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை நடத்துங்க. அப்பா உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க கர்த்தாவே. நீர் பேசுகிற தெய்வம். இப்பொழுது நீர் பேசும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருக்கட்டும். உங்க நாமம் மட்டுமே இந்த இடத்துல மகிமைப்படட்டும். உம்மையே உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா உற்சாகமாக இருங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ அப்படியே சோர்ந்து போயிருக்கீங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கெடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ நான் நேரம் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி கடந்து போகிறேன். உண்மையாகவே இந்த செய்திகள்லாம் ஒரு கன்வென்ஷன் மாதிரி 3 நாள் பார்ட்டாக 3 நாள் பேசி 3ஆவது நாள் அவங்க எல்லாரும் ஜெபத்தில் நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காலங்கள் சீக்கிரம் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அது நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே அது ஆகும். ஹல்லேலூயா. ஆவியான ஒரு ஏற்ற காலங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தரை கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் என்ன காரியம் நடந்தாலும் சரி, அது ஒருவேளை பொண்ணு பார்க்குற ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது மாப்பிள்ளை பார்க்குற ஒரு காரியமாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய ஒரு வேலை காரியமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது என்ன வேணா இருக்கட்டும். முதல்ல நீங்கள் யாரை கூப்பிடுறீங்களோ இல்லையோ, உங்கள் மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி அவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் குடும்பம் முழங்கால் போட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சிலர்லாம் பொண்ணு பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்கும்போது பாஸ்டர் கூட கூப்பிட்றதில்ல. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம் இருந்தது. நாங்கள் போய் கட்டிட்டு அப்புறமா நாங்கள் மாற்றிடுவோம். ஹல்லேலூயா. அவங்க உங்களை மாற்றிடுவாங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் நம்ம எடுக்கவே கூடாது. கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ்க்கையே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் கேட்டிங்கன்னா, ஹல்லேலூயா, ஒரு 100 கோடி தரேன் பிரதர், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஆண்டவர் இல்லைன்னு ஆண்டவரை மறுதளிச்சுட்டு அப்புறமா நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த 5 நிமிஷம் கூட நான் மறுதளிக்க மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் 100 கோடி உங்கள்கிட்டே பத்திரமா இருக்கட்டும். ஏசு இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை நம்ம அப்படி தான் வாழணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை.
கர்த்தருக்காக வாழணும். ஏன்னா 5 கோடி இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கும், நாளைக்கு யார்கிட்ட வேணா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு என்றென்றைக்கு, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் நம்முடைய தேவன், நம்முடைய மரண பரியந்தம் நடத்துவார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு பின்னாடி நாம் அவரோடு நடப்போம். ஹல்லேலூயா. எனவே இயேசு தான் நிரந்தரம். அந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எனவே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ முதல்ல மற்றவங்களை கூப்பிட்றதுக்கு முன்னாடி இயேசுவை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எனவே தான் கர்த்தரை கூப்பிடுங்கள் என்கிற தலைப்பில் ஒரு சில எனக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, தேவ பிள்ளைகளாக இருக்கிற ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நமக்கு தேவன் தந்திருக்கிற அவசர உதவி நம்பர் இது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அவசர உதவிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போலீஸுடைய உதவி வேணா 100 3 நம்பர் தான். ஹல்லேலூயா. 100 கூப்பிட்டா அங்கேருந்து நமக்கு பதில் வரும். ஆம்புலன்ஸு ஏதாவது நமக்கு ஒரு மருத்துவ உதவி வேணும்னா ஆம்புலன்ஸ் 108, ஃபயர் சர்வீஸ்னால் 101. இப்படி இந்த உலகத்தில், இந்த உலக அரசாங்கம் நமக்கு ஒரு அவசர உதவிக்குன்னு சில தொலைபேசி எண் கொடுத்துருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலக அரசாங்கத்தை விட தேவனுடைய ராஜ்யம் மேலானது. ஹல்லேலூயா. தேவன் மேலானவர். ஹல்லேலூயா. எல்லா ராஜாக்களை விட அவர் பெரியவர். எல்லா தீர்க்கதரிசிகளை விட, எல்லா மனிதர்கள், அவர் யோனாவை பார்க்கலும் பெரியவர், அவர் சாலமோனை பார்க்கலும் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லா தீர்க்கதரிசிகள் எலியாவை பார்க்கலும் பெரியவர். பிரியமானவர்ல, அந்த தேவன் நமக்கு ஒரு அவசர உதவிக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறார். அதுதான் எரேமியா 33:3. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் நீங்கள் பரலோகத்துக்கு போனால் இந்த நம்பர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். எரேமியா 333 இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன் அவரை நோக்கி கூப்பிடணும்னா, எனக்கு அன்பானவர்ல, நம்மளை விடுவிக்கிற கீ அவர்கிட்ட தான் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன், சில தீர்க்க தரிசனமான சில காரியங்களை சொல்கிறேன். நேற்றைக்கு ராத்திரி இந்த காரியங்களை நான் ஏற்கனவே எழுதுனது அதெல்லாம் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது, ஜெபிக்கும்போது ஆவியானவர் உள்ளத்தில் தந்தார். ஹல்லேலூயா. நீ போய் அந்த ஊழியர்கிட்ட போய் சொல், என்னுடைய அன்பு ஊழியர் இடத்துல நீ சொல்லுன்னு சொன்னார். அதனால் நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா நான் சும்மாலாம் அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது, அது எனக்கு அவசியமும் கிடையாது. இந்த சபைக்குரிய ஏக்கர் கணக்கான லேண்டு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவன்கிட்ட என்கிட்ட கேட்டால் நான் அதை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் நேற்று அவங்களுக்காக ஜெபிச்சேன், இன்றைக்கு அதை சொல்லிட்டு நான் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை கேட்டால் அவர் சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ண போகிறார். ஆனால் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி கூப்பிட்டாலே போதும். பிரியமானவர்ல, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நெருக்கடிகள் மாறுறதுக்கு இன்னைக்கு நான் அன்போடு சொல்கிறேன். நீங்கள் அநேக காரியத்தில் சிறைப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் விடுதலையாக இருக்கிறது போல் நீங்கள் ஒரு நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அது பொருந்தும். நிறைய காரியத்தில் இன்னும் நம்ம ஒரு விடுதலை இல்லாமல் தான் இருக்கிறோம். ஃபைனான்சியலாக நல்ல ஒரு விடுதலை இல்லை. நிறைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குழப்பம், சண்டை, சச்சரவு. இந்த சர்ச்சுக்கு வந்தாலும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு நிம்மதி இருக்குது. அதுக்கு பிறகு வீட்டில் போனால் நிம்மதி இல்லை. இன்னும் நான் தைரியமாக அடித்து சொல்கிறேன், தைரியமாக ஆவியில் உணர்த்தப்பட சொல்கிறேன், பேசாமல் வாழ்கிறத விட தொங்கி மறிச்சிடலான்னு சொல்கிற நிலைமையில் இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பேசாமல் தூக்கில் தொங்கிடலாம், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, உன்னை விடுவிக்கிற திறவுகோல், உன்னை விடுதலையாக்குகிற அந்த சக்தி, விடுதலையாக்குகிற அந்த அபிஷேகம் வேற யாரு கையிலும் கிடையாது. உன் புருஷன்ட்ட கிடையாது, உன் மனைவிட்ட கிடையாது, உன் தாய் தகப்பன்ட்ட கிடையாது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. பிள்ளையே, தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல தான் அது இருக்கு. உங்க கடன்லேருந்து விடுதலையாக்குகிற அந்த கீ இயேசு கிறிஸ்துவிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சம்பாரிச்சு இப்படி சம்பாரிச்சு ஏதாவது பண்ணி கடன்லேருந்து விடுதலை ஆகிறான். ஹல்லேலூயா. இந்த கடனை முடித்தா இன்னொரு கடன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம அடுத்த லெவல் போகும்போது அடுத்த லெவல் ஒரு பிரச்சனை சாத்தான் கொண்டு வந்துட்டு தான் இருப்பான். நம்ம நிரந்தரமான ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு விடுவிக்கிற 3 திறவுகோள்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. நமக்கு அதை சொல்லியிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, முதலாவது கீ என்னன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஹல்லேலூயா. 2வது, கர்த்தரே ஆவியானவர்
கர்த்தருடைய ஆவி எங்கே விடுதலை உண்டு. மூன்றாவது, ஹல்லேலூயா, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த மூணையும் நம்ம கற்றுக்கொள்ளுக்கு, இந்த மூன்றிலையும் நம்ம வளர்வதற்கு நம்ம எப்போவுமே அவரை நோக்கி கூப்பிடணும். என்ன ஒரு சிறித பெரிதோ நம்முடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடணும் பிரியமானவர்களே. ஆனால் நிறைய பேர் நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறதே இல்லை. இந்த வசனத்தை நல்லா உங்களுக்கு பெரிய வியாக்கியானமே தேவையில்லைங்க. நீங்கள் கொஞ்சம் நிறுத்தி நிதானமே படித்தாலே முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்கிறார். உத்தரவு கொடுப்பேன்னா என்னென்னா, நம்மோடு பேசுவார் அவர். ஹல்லேலூயா. நமக்கு மறுமொழி மறு உத்தரவு நமக்கு கொடுப்பார், நமக்கு பதில் சொல்லுவார். ஆண்டவரே, இது ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த நெருக்கடி, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துன்பம், ஆண்டவரே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, எங்களுக்கு ஏன் இந்த திடீர்னு இந்த புயல் காற்று எங்கள் வாழ்க்கையில் அப்படி நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் கர்த்தர் பேசுவார். ஆனால் நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறதுன்னா, நம்ம மட்டும் பேசுறது, லோடன்னு பல காரியங்களை சொல்லிட்டு ஆமேன் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் எழுந்து வந்துடுறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நின்றுட்டே இருப்பார். ஆண்டவர் சும்மாலாம் சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் பேச மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அவர் கொடுக்குற கனத்தை நம்ம கொடுக்கணும். நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே அமைதியாக இருந்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் மெல்லிய சத்தத்தில் ஆவியானவர்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. பேசி உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லது ஒரு வசனம் உங்களுக்கு வெளிப்படும். சில காரியத்தில் உங்களுக்கு சொல்லாமலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறங்கி உங்களை விடுதலை ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்சு மட்டும் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை விடுவிக்கிற அந்த திறவுகோல், உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுகிற அந்த திறவுகோல், உங்களுடைய சூழ்நிலையிலேருந்து உங்கள் வெளியே கொண்டு வருகிற அந்த பவர், அந்த வல்லமை இயேசுக்கு மட்டும்தாங்க இருக்கு, வேறு எந்த மனுஷனும் கிடையாது. நீ அவங்கள பார்த்தா விடுதலை கிடைச்சிருமா, இவங்கள பார்த்தா விடுதலை கிடைச்சிருமா, அந்த டாக்டர்கிட்ட போனால் இந்த வியாதி சுகமாகுமா, இந்த மருந்து எடுத்தா இந்த பிரச்சனை தீர்மா நீங்கள் நினைக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லா டாக்டருக்காக, எல்லா மருந்து மாத்திரைக்காக, எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆனால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கலைனா உங்களுக்கு விடுதலை வராது பிரியமானவர்களே. ஏன்னா நம்ம உலகத்தார் கிடையாது. நமக்கு பேர் ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி தான் நம்ம நடக்கணும். ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை அறிந்திருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் யோவான் 10. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கணும் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவர் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். அவரே உங்களுக்கு மறு உத்தரவு தந்து, அது புத்தி கெட்டாத காரியமாக இருக்கும். உங்களால் யோசிச்சே பார்க்க முடியாது. சில காரியங்களை யோசிச்சா நிறைய சொல்லணும். அதான் 3 நாள் கன்வென்ஷன் வச்சா தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அதனால் நான் நேரம் இருக்கிற வரைக்கும் சுருக்கமாக கொஞ்சமாக பேசினா கூட புரிகிற மாதிரி பேசி நான் கடந்து போகிறேன். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை கர்த்தரே உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். ஏன்னா நீங்கள் அவரை நோக்கி பார்த்து பழகிட்டின்னு வைங்களேன், அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்க பழகிட்டின்னு வைங்களேன், வேறு எந்த ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்கிற ஆலோசனை, இவங்க சொல்கிற ஆலோசனையை விட உங்களை உண்டாக்கினவருக்கு தான் உங்களை பற்றி எல்லாமே தெரியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நீங்களே பழகிடுவீங்க. ஏன்னா நான் பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசியுடைய நாட்களில் சூனமியால் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அங்கே பிள்ளை மறிச்சு போச்சு. ரொம்ப நாள் அது காத்திருந்து எலிசாவுடைய வாக்குத்தத்தம்படி, எலிசா சொன்ன அந்த வார்த்தையின்படி பிறந்த குழந்தை. ஏன்னா அந்த அம்மாவே சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் இந்த ஊரில் நல்லா தான் இருக்கேன், ஹல்லேலூயா, நல்ல வசதியாக செல்வாக்காக தான் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்போ கேசி அழைத்து அந்த மகளுக்கு என்ன வேணும் நீ பாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்கிறார். சரி, அடுத்த வருஷம் இந்த நாளில் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கர்த்தர் சொன்னபடி அந்த குழந்தை பிறந்துருது. பிறந்து கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, அந்த குழந்தை மறிச்சும் போகுது. மறிச்சு போனோடனே என்ன பண்ணுறாங்க, அந்த மறிச்ச செய்தியை தன்னுடைய கணவருக்கு கூட சொல்லலை அந்த அம்மா. ஏன்னா உனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரன் எனக்கு அனுப்புன்னு சொன்ன உடனே நான் போய் தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும், உடனே இப்போயே பார்க்கணும்னு சொன்னால் அவர் கணவர் கேட்கிறார், இது அமாவாசையும் இல்லை, ஓய்வு நாளும் இல்லை, நீ போய் என்ன பௌர்ணமியும் கிடையாது, நீ எதுக்கு போய் தீர்க்கதரிசியை பார்க்க போகிற, எல்லாம் எனக்கு தெரியும், முதல்ல நீ நான் சொன்னதை மட்டும் செய். அதான் அந்த அம்மா சொல்கிறாங்க. சில காரியம், சில பிரச்சனை, சில போராட்டம் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட சொன்னால் கூட அது உங்களுக்கு புரியாது, அவருக்கு புரியாது. சில பிரச்சனை சகோதரர்களை உங்களை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் ஓட்டு எங்களுக்கு அதிகமாக வேணும். ஹல்லேலூயா. அதனால் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை சில காரியங்களை உங்களுடைய தாய் தகப்பன்ட்டு அல்லது உங்கள் மனைவிட்டு சொன்னால் கூட அது அவங்களுக்கு புரியாது. ஹல்லேலூயா. உங்களை உண்டாக்கினா ஆண்டவர் சொல்கிறார், இந்த இடத்துல உங்கள் மனைவிட்ட சொல்லுவோம், கணவன்கிட்ட சொல்ல உங்களெல்லாம் நம்ம நேசிக்கணும், கனப்படுத்தணும், கீழ்ப்படியணும், அன்பு கூறணும். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு நம்முடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தர் ஒருத்தர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்கிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடுன்னு சொல்லுகிறார்.
அந்த அம்மா பாருங்க, எல்லாம் சரிதான், நீ அனுப்புன்னு சொல்கிறார். வேலை போகிற வழியில் வேலைக்காரனே ஒன்றும் சொல்லலை. கேஎஸ்சி ஓடி வந்து கேட்குறான், எலிசா அனுப்புகிறார், உன் பிள்ளை நலமா, உன் கணவர் நலமா? கேஎஸ்சிட்ட கூட சொல்லலை. அல்லேலூயா, எல்லாம் நலந்தான்னு சொல்லிட்டு நேர எலிசாவுடைய பாதத்தை பிடித்து என் பிள்ளை மரித்து போனான் என்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி கூப்பிட நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்னா சில பிரச்சனைகள் எந்த மனுஷனுக்கு புரியாது பிரியமானவர்களே. சில காரியங்கள் ஊழியக்காரராக இருக்கிற எங்களுக்கு கூட புரியாது, பாஸ்டர் கோச்சிக்க மாட்டாங்க. சில விஷயம் ஏன்னா உங்கள் பாரம் உங்களுக்கு தான் தெரியும். நான் உண்மையை சொல்கிறேன், பைபிளை சொல்கிறேன். உங்கள் நெருக்கடி உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு தைரியம் சொல்ல, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நாங்கள் எவ்வளோ தான் ஜெபிச்சாலும் ஒரு அளவு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பிரியமானவர்களே. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும், முழங்கால் போட்டு உங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, உங்கள் இப்போ முரட்டாட்டமாக இருக்கிற உங்கள் பிள்ளைக்காக, ரட்சிக்கப்படாத உங்கள் கணவருக்காக, ரட்சிக்கப்படாத உங்களுடைய தாய் தகப்பனுக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். பாஸ்டராக இருக்கிற ஊழியராக இருக்க நாங்கள் ஒரு அளவு தான் ஜெபம் பண்ண முடியும். நீங்கள் கூப்பிடாம பெரிய வெற்றியை உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் தர மாட்டார். அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறார். யோசேப்பை சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கிற அந்த வல்லமை பானபாத்திரன் கூட கிடையாது. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே யோசேப்பு சொல்லிடுறேன், இதெல்லாம் நான் நிறைய இது நான் டைரி நீங்கள் படித்து பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இது எதுவுமே எழுதலை, இதெல்லாம் ஜெபிச்ச போது ஆவியானவர் இதெல்லாம் நீ சொல்லிட்டு போ, ஏன்னா எனக்கு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு நான் இதை முழுசாக சொல்லி உங்களை விளங்க பண்ணுற அளவுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்து கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் சில வார்த்தைகளை ரேமாவாக சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன். யோசேப்பு பாருங்கள், எனக்கு அன்பானவர்களே, சிறைச்சாலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை தேடுறார். ஐயா நான் ஏன்னா யோசேப்பு அது வரைக்கும் பாருங்கள் எந்த மனுஷன் உதவி கேட்கல. அந்த பானபாத்திரக்காரன்ட்ட போய் உதவி கேட்கிறார். ஐயா நான் தப்பு பண்ணிவிட்டு நான் இந்த ஜெயிலுக்குள்ளே வரலையா, என்னை நீங்கள் விடுதலை ஆக்கி விட்டுருங்க, நீங்கள் உயர்த்தப்படுற, நீங்கள் வாழ்ந்திருக்க அந்த நாளில் என்னை நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையானவரில் நமக்கு உதவி மனிதர்கள் மூலமாக தான் வரும், ஆனால் அது கர்த்தர் சொல்லாமல் மனிதர்கள் மூலமாக வராது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அதை மறக்க பண்ணிடுறாரு. அல்லேலூயா. 2 வருஷம் அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். யோசேப்பை விடுதலை ஆக்குகிற அந்த வேலை வந்த பொழுது தான் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து கர்த்தரே அவனை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதுபோல் உங்கள் விடுதலை கண்டு கர்த்தர் ஒரு நாள் ஒன்றை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். எனவே எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கிற பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிற எங்கள் மாமா நினச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம், நினச்சா அப்படிலாம் சால்வ் பண்ண முடியாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை துவங்கிடும். அவர் மூலமாக கூட துவங்கும். அவர் ஊர்லாம் போய் சொல்லிட்டுருப்பார், அந்த குடும்பத்துக்கு நான் தான் உதவி பண்ணேன், நான் தான் அவங்கள வெளியில் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா. இந்த அவமானம் உங்களுக்கு தேவையே இல்லை பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எனவே தான் பைபிள் சொல், நாசில சுவாசமுள்ள மனிதர்களை நம்புவதை விட்டு விடுங்கள், அவர்கள் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். சொல்லுவாங்க, புறஜாதியார் உங்கள் குடும்பத்தை பார்த்து சாட்சி சொல்லுவாங்க, இவருடைய தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் சொல்லுவார்களாம். எப்போ நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். கர்த்தருடைய சிறையிருப்பை திருப்பும் போது அது உங்களுக்கு சொப்பனம் காண்கிற போல இருக்கும், உங்களுக்கு புரியவே புரியாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி, அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நீங்கள் கர்த்தரை கேட்டு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது சில நேரம் நீங்களே யோசிச்சா கூட அது உங்களுக்கு புரியாது, உங்கள் சின்ன மூளைக்கு அது புரியாது. கர்த்தரை எப்படி என்னை விடுதலை ஆக்கினார், இன்னைக்கு வரை எனக்கு புரியலை. கர்த்தரை எப்படி என்னை ஊழியக்காரனாக மாற்றினார், நான் எப்படி இப்படி நின்று பேசுகிறேன் எனக்கு உண்மையாகவே தெரியாது. என்னுடைய ஒரிஜினல் சுபாவம் என்னென்னா, சின்ன வயசுலலாம் வீட்டிலலாம் டீ போட மாட்டாங்க, காஃபி போட, இப்போ மாதிரிலாம் காஃபிலாம் கிடைக்காது. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா எல்லார் வீட்லையும் பக்கத்துலலாம் டீ போடுறாங்களம்மா, எங்களுக்கு ஏதாவது காஃபி போட்டு கொடுமானா? அவங்க சொல்லுவாங்க, டே உனக்கு தெரியுமாடா, பால் காசு பரணியை முட்டிடும், மோர் காசு மோட்டை முட்டின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு புரியுதா புரியுது? பழமொழி அது. பரணினா அந்த மேலே இந்த இது போட்டிருக்கும் பாருங்கள், இதுதான் சொல்லுவாங்க, அது மேலே நெல்லுலாம் போட்டு வைப்பாங்க கிராமத்தில். அல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பால்லாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு டீ குடிக்கணும்னா ஒரு 60 பைசா. அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டீ, அல்லேலூயா, அதை கொடுப்பாங்க, வீட்டில் கொடுப்பாங்க. 1 ரூபா கொடுப்பாங்கல்ல, அவங்க கரெக்டாக சில்லற 60 பைசா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் போய் அந்த டீ கடைக்கார்ட்ட காசை கொடுத்துட்டு டீ கேட்குறக்கு யோசிச்சுட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பேன், இந்த ஆள்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு. அல்லேலூயா. அவ்வளோ கூச்ச சுபாவம். ஆனால் பாருங்கள், இன்னைக்கு முன்னாடி கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க, அல்லேலூயா, கர்த்தரே தெய்வம் என்று முழங்க கர்த்தரனை தகுதிப்படுத்தினார். நானே யோசிக்கிறேன், எனக்கே அது புரியலை. இந்த தைரியம் நமக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, இப்படி பேசுகிற கிருபை நமக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? அது வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்துலேருந்து வந்தது. அல்லேலூயா. இது மனுஷ மூளைக்கு புரியாது, மனுஷ யோசனைக்கு இது புரியாது பிரியமானவர்களே.
ஹல்லேலூயா. எனவே தான் இன்றைக்கு சொல்ல, நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பாராம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். கிதியோன் அவர் நோக்கி கூப்பிட்றான். 300 பேரை கொண்டு போய் அடிடான்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு புரியவே புரியலை. எப்படி ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு 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 அடையாளத்தை காமிங்க அப்படின்னா, நீ பயந்தன போய் அங்கே மீதியானியர் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேளுங்க. ஒரு சின்ன ஒரு வார்கோதுமை அப்போ வந்து கூடாரத்தை கவுத்து போடுது. புரியாது, அது லாஜிக்காக சில காரியங்கள் புரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னபடி நம்ம செய்யும்போது, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நமக்கு புத்தி கெட்டாத விதத்தில் நம்முடைய சத்துருவை ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். சாத்தானை துரத்துகிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த பிரச்சனையை மேற்கொள்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் தருகிற பலத்தாலே ஒரு சேனைக்குள் பாய்கிற பலம் நமக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, அவர் தருகிற பலத்தாலே நாம் அலைய ஒரு மதிலையும் தாண்டுகிற பலம் நமக்கு கிடைக்கும். எனவே தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எனவே தான் எனக்கு அன்பானது, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா ஏற்கனவே நான் சபையில் வந்து ஜெபத்தை பற்றி பேசிட்டு போயிருக்கேன். அவருடைய கண்டினியூட்டி தான் இது. நீங்கள் அவரை கூப்பிட்றதுனால உங்களுக்கு என்னென்னலாம் வரும், நீங்கள் எப்படி கூப்பிடணும், அது நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன். சங்கீதம் 145 சங்கீதம் 18 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 145:18. சமயமாக இருக்கிறார். அவர் நோக்கி கூப்பிடுறவங்க எப்படி கூப்பிடணும்? எனக்கு அன்பானவர்களே, உண்மையாக கூப்பிடணும், உள்ளத்தின் ஆழத்தில் கூப்பிடணும். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். எப்படின்னா, நான் கூப்பிட்டா கர்த்தர் வருவார், நான் கூப்பிட்டா கர்த்தர் எனக்கு செய்வார், நான் கேட்டா கர்த்தர் எனக்கு தருவார். ஏன்னா ஆண்டவரே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு மாறாத கர்த்தர். வானம் ஒளிந்து போகும், பூமி மறைந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலம் மாறாது. எனக்கு அன்பானவர்களே, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உண்மையாக கேட்டால் அவர் உங்களுக்கு தருவார். நீங்கள் உண்மையாக ஜெபிச்சா அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார். பிரியமானவர்களே, ரெண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, ஏசாயா 55:6. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடு. அவர் எப்போ சமயமாக வருவார்னா, பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எங்கே ஒரு 2 பேர் அல்லது ஒரு 3 பேர் அப்படி நாமத்தினால கூடி வரலாம், அங்கே அவர் நடுவில் கர்த்தர் வந்துடுறார். எங்கே கர்த்தரை துதிக்க முடியும், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் கடந்து வந்து அவர்களை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ துதிக்கிற இந்த இடத்துல, துதிக்கிற இந்த சபையில், ஆராதிக்கிற இந்த இடத்துல நீங்கள் அங்கங்கே வேடிக்கை பார்த்துருக்க கூடாது. நீ அவர் நோக்கி கூப்பிடணும். கர்த்தாவே, என் குடும்பத்தை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு ஃபைனான்சியலாக ஒரு சிறையிருப்பில் இருக்கோம். ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் ஒரு சிறையிருப்பில் இருக்க மாதிரி இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை இருள் சூழ்ந்தது போல இருக்குது. இந்த ஆராதனையில் உங்களை நோக்கி கூப்பிடுறீங்க. எங்களுக்கு சமயமாக தானே இருக்கிறீங்க. அந்த சகோதரிக்கு ஆசீர்வதிச்சிங்க, இந்த சிஸ்டரை உயர்த்தினீங்க, இந்த குடும்பத்தை சாட்சியாக நிறுத்தினீங்க, இன்னைக்கு என் குடும்பத்தை சந்திங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடணும். பிரியமானவர்களே, முதல்ல உண்மையாக அவர் நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவது, எனக்கு அன்பானவர், கர்த்தர் சமயமாக இருக்கும்போது ஆராதனை வேளையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் வாசித்து பாருங்கள். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:9 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 58:9 ஆமாம். உன் நடுவிலிருந்து அகற்றி போதும் போதும். ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அப்படி கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நான் இருக்கேன் மகளே. நீங்கள் அப்படி உண்மையாக ஆராதனை வேலையில் ஊழியர் மூலமாக கர்த்தர் பேசுவார். இன்றைக்கி அப்படி தான் ஆண்டவர் பேசினார். நான் இருக்கேன், நான் உன் கூட இருக்கேன், நான் வழக்கரத்தை பிடித்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்க? எனக்கு அன்பானவர்களே, நான் கூர்ந்து கவனித்தேன். ஆண்டவர் அப்படி தான் பேசுவார். எல்லா நேரமும் நமக்கு நேரடியாக தரிசனம் வந்து, மகளே நீ பயப்படாமல். சில நேரம் ஊழியர்களை கொண்டு கர்த்தர் பேசுவார். ஊழியர்கள் பேசுகிற வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் சமயமாக இருக்கும், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிடுவோம் இப்படி தான் சொல்ல, நான் இருக்கேன், நீ பயப்படாத, உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு பேசினார். அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீங்கள் போ என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் தைரியமாக போங்க. பிரியமானவர்களே, உங்களை விடுவிக்கிற திறவுகோல் அது பரத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அது தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது. அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னா, எப்போவுமே உங்களை விடுதலை ஆக்குற இருதயம் அவருக்கு இருக்குது. நீங்கள் கேட்டால் உங்களுக்கு கொடுக்குற இருதயம் இருக்குது. ஆனால் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறத விட்டுட்டு கொடுக்க மனமில்லாதவங்கள்ட்ட போய் எங்களுக்கு கொடுங்க கொடுங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. சிலருக்கெல்லாம் நிறையா இருக்கும்,
ஆனால் சொல்லுவாங்க, இப்போ தானேப்பா இப்போ கொடுத்து விட்டேன், நீ நேற்று வந்துடக்கூடாது, இவ்வளோ பேசி நீ என்ன பேசுகிறப்போ, நீ என்ன புள்ள, இன்னும் கூட உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லி நம்மளை சொல்லி ஏதோ அவங்க ரொம்ப ஞானமாக இருக்கிற மாதிரி சொல்லி நம்மளை எப்படி தட்டி விடணுமோ தட்டி விடுவாங்க. நேற்றுலாம் அவ்வளோ பேசினேன், இந்த விஷயத்தை எனக்கு சொல்லாமல் விட்டு அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் மனசு இல்லை கொடுக்குறக்கு. அல்லேலூயா. நான் எனக்கு அன்போடு சொல்கிறேன், அப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து விட்டுருங்க. எந்த மனுஷனுடைய முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கு உதவி செய்கிற இருதயம் அவருக்கு தான் இருக்குது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் நீங்கள் அவர் கதவை தட்டினா எப்போவுமே அவர் திறப்பார். ஹல்லேலூயா. என்னதான் கண்பானவரில் அதே இது நான் மனசில் நினைப்பேன், இதே கர்த்தருடைய கதவை தட்டினா அவர் உடனே திறந்து ஹல்லேலூயா உடனே பதில் கொடுத்து உடனே விடுதலை ஆக்கிறவராக இருக்கார். இந்த ஜனங்கள் ஏன் இப்படி இருக்காங்க? ஹல்லேலூயா. சில ஊழியர்கள்ட்டெல்லாம் நம்ம போய் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நேரடியெல்லாம் போய் பார்க்க முடியாது, அது ஒரு ஒழுங்கு. ஆனாலும் எனக்கு அன்பானவர்ல, நான் உங்களை பார்த்து அன்போடு சொல்ல அதெல்லாம் அவசியமே கிடையாது. எப்போவுமே 24 மணி நேரம் கதவை தட்டினா திறக்கிறக்கு ஒருத்தர் உங்கள் கூடவே இருக்கிறாரு. நீங்கள் ஏன் அங்கே போய் கதவை தட்டுறீங்க? அந்த கோபுரம் இந்த கோபுரம் ஏன் ஓடி அலையிறீங்க? அந்த தீர்க்கதரிசி இந்த யாரும் தேவையில்லை. அவங்களுக்கு மதிங்க, அவங்களுக்கு வேணால் காணிக்க அனுப்புங்க, என்ன வேணால் பண்ணிக்கிறங்க. ஆனால் உங்கள் பிரச்சனை உங்கள் நெருக்கன்னா 24 மணி நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா எப்போவுமே கதவை திறக்கிற மனமுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நீ எப்போ கூப்பிடுவாயின்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஏன்னா கூப்பிடாமல் அவர் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கலைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. ஏன்னா அவர் சமயமாக இருக்கும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க பிரியமானவர்ல. அல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65வது அதிகாரம் 24வது வசனத்தை. ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எப்படி பழகிட்டே வந்துருங்க, உங்களுக்கே ஒரு விசுவாசம் வந்துடும். விசுவாசம் வந்துன்னா என்ன ஆகுனா, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து நிற்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். இன்னைக்கு இது இந்த பிரச்சனையை சாத்தான இந்த நெருக்கடியை கொண்டு வரியா, என் பிள்ளைங்க மூலமாக எனக்கு போராட்டத்தை கொண்டு வரியா, அல்லது என் கணவர் மூலமாக நல்லா தான் வேலைக்கு போனார், திடீர்னு வந்து கத்துறாரு, காய்ச்ச மூச்சுன்னு எதோ சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இது ஏதோ சாத்தானுடைய போராட்டம் மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் வந்துருங்க. எனக்கு அருமை. நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து முதல்ல நிற்பார். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் பழகிடணும் பிரியமானவர்களே, கர்த்தரோடு இணைந்து நடக்கணும். நான் இன்னைக்கு அன்போடு சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சு பாருங்கள், அதில் நிறைய பலன்கள் இருக்கும். நீங்கள் மனுஷனுக்காக செய்கிறதுல பலன் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் சொந்த பந்தங்களை இவங்களெல்லாம் கூப்பிட முடியாது, அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்கள பிரியப்படுத்தணும், அவங்க கோச்சுக்குருவாங்க, இவங்க கோச்சுக்குறாங்க, அதிலே நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கர்த்தரோடு நடந்து 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 பழகுனீங்கன்னா, அந்த 65வது அதிகாரத்தை வாசிங்க இன்னொரு முறை. ஆமேன். பேசும்போதே கேட்டுருவாராம். ஹல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன வேணும் பிரியமானவர்களே? நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, இயேசுகிட்ட பேசுங்க, இயேசு அப்பாவுடைய முகத்தை பார்த்து பேசுங்க. சிலர்லாம் பேசும்போது குழந்தைத்தனமாக இருக்கும், சிலர் பைத்தியக்காரத்தனமாக தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு நம்ம உலகத்துக்கு பைத்தியமாக இருந்தால் தான் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இருக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம உலகத்துக்கு பைத்தியம் நமக்கு, ஏன்னா அந்த அந்த சுனமியால் ஸ்திரியை பாருங்களேன், கணவர்கிட்டையும் சொல்லலை, யார்கிட்டையுமே சொல்லலை. ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தை மறிச்சு போச்சு. நம்ம அம்மா மாறல, யாரும் அடித்து மாறல, எல்லாம் அடித்து அவங்க கணவரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. ஹல்லேலூயா. நீ தாயா வயலுக்கு கூட்டி போனேன், அந்த பையனை கூட்டி போகாதன்னு சொன்னேனே, நீ கேட்டியா, இப்போ பாரு பிள்ளை செத்து போயிட்டானேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த அம்மா பாருங்கள் ஞானமாக செய்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடின்னு வரும்போது எனக்கு அருமையானவர்கள, இவங்களையும் பழி சொல்கிறத விட்டுட்டு தாவீது போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தாவே இப்போ நான் என்ன செய்யணும்ப்பா? பேசும்போதே ஆண்டவர் சொல்கிறார். 1 சாமுவேல் 30 அதான் நம்ம வாசிக்கிறோம். பேசும்போதே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், கூப்பிடும் போதே பதில் கொடுக்கிறார். நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது போல் எனக்கு அன்பானவர்கள, நீங்கள் அந்த நெருக்கடியில், அந்த கஷ்டத்தில், துன்பத்தில் முழங்கால் போட்டு அப்பா நான் இப்போ நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நான் இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு இது பார்த்தேன். ஏதாவது ஒரு பிரச்சனை, நீ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஒன்றே ஒன்று செய், 2 நிமிஷம் கண்ணை மூடி யோசி அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் எனக்கு அதில் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. என்னடா அது 2 நிமிஷம் யோசிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா, 2 நிமிஷம் யோசிச்சு நல்லா யோசிச்சுட்டு யார் மேலே பழியை திருப்பி போடலான்னு யோசிச்சு நீ பாட்டில் போயிட்டே இரு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அதுதான் உலகத்துடைய வழக்கம். உலகத்தார் அப்படி தான் செய்வாங்க.
தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா யோசிச்சு யார் மேலேயாவது அதை போட்டு அவங்க நான் இல்லை இவங்க ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் நான் எப்படின்னா, என்ன நடந்தாலும் இயேசுவை நோக்கி பார்த்தா அவர் நமக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை அவர் அறிவிப்பார். கூப்பிடும்போதே அவர் பதில் கொடுத்துடுவாராம். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும் பிரியமானவர்களே. உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். நான் கூப்பிட்டா கர்த்தர் பதில் தருவார். இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறை இடத்துல வந்து சொல்கிறார், பிதாவே நீர் எப்பொழுதும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறீர், நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கு என்று சொல்லிட்டு தான் லாசருவே வெளியே வான்னு கூப்பிட்ட மாத்திரத்திலேயே லாசர் அப்படியே வெளியே வர்றதை நான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகள், அது போல் உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கூப்பிடும்போதே உங்களுக்கு பதில் கொடுக்குற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு ஹல்லேலூயா 4-5 வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 5, 6, 7 கொஞ்சம் சீக்கிரமாக வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. முடிக்கலாம் இல்லை, இன்னும் துவங்கவே இல்லை. இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. ஆனால் டைமுக்கு முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 5, 6, 7 சிஸ்டர். ம் 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 கொடுக்கப்படும். ம் 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 விசுவாசத்தோடு கேட்க கடவன். ம் 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 நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா. நீங்கள் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடணும்னா, விசுவாசத்தோடு தான் கூப்பிடணுமே ஒழிய, இவ்வளோ பிரச்சனை இருக்க, இவ்வளோ தேவை இருக்க, இவ்வளோ நெருக்கடி இருக்க, நம்ம சாதாரண ஆள் தானே, நான் ஒரு சாதாரண விசுவாசி தானே, நான் கூப்பிட்டா கர்த்தர் பதில் தருவார் சந்தேகத்தோடு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா பதில் வராது. ஹல்லேலூயா. ஏன்னா சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிக்கப்படுகிற கடல் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அங்கே அலை பாருங்க, வரும் போகும். ஹல்லேலூயா. ஆனால் எங்கேயோ ஸ்பீடாக ஆர்ப்பரிச்சு வர மாதிரி இருக்கும், அப்படியே கரையில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. சிலரும் அப்படி தான் வருவாங்க போவாங்க, ஏதோ சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஆனால் ஒரு வேலையும் நடக்காது. ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமல் செய்கிறதுல ஒரு நன்மையுமே இருக்காது பிரியமானவர்களே. நீங்கள் ஜெபிச்சு செய்யணும், கருத்தாக இருக்கணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். பாஸ்ட் நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. சிலர் வந்து இப்போ 2 வயசில் பேச துவங்கினாங்க, 80 வயசு வரைக்கும் பேச தெரியும். அதுதான் உண்மை. சிலர்லாம் எது வேணால் பேசிடுவாங்க. ஹல்லேலூயா. வயசாயிடுச்சு கேட்டால் சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு என்னத்தையும் பேசிட்டேன். ஹல்லேலூயா. ஏதோ வாயில் வந்துச்சு பேசிட்டேன். அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம கருத்தாக இருக்கணும். ஹல்லேலூயா. கருத்தாக கர்த்தரை நோக்கி பார்க்கணும். விசுவாசம், நான் கூப்பிட்டா கர்த்தர் செய்வார். இதுதான் விசுவாசம். சந்தேகப்படாமல் கேட்கணும். ஏன்னா இயேசுவை காட்டிலும், ஹல்லேலூயா, இயேசுவை விட ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இயேசுவை விட ஒரு பெரிய வியாதி எதுவுமே கிடையாது. இயேசுவை மிஞ்சின ஒரு காரியம் எதுவுமே கிடையாது பிரியமானவர்களே. அவர் கடல் அலைகளுக்கு கூட எல்லைக்குறி உண்டாக்கினவர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று ஒரு எல்லையை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் பிரியமானவர்களே. அவரால் எல்லாமே கூடும். அப்படிப்பட்ட தெய்வம் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ கூப்பிடும் போதே நான் வந்து நிற்பேன், நான் உனக்கு பதில் தருவேன். ஹல்லேலூயா என்று. எனவே நம்ம விசுவாசத்தோடு கூப்பிடணும், சந்தேகத்தோடு அல்ல. எந்த காரியத்திலுமே சந்தேகப்படாதீங்க. தோமா பார்த்து ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், தோமாவே நீ அவிசுவாசியாக இருக்காத, விசுவாசியாயிரு. கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இது நடக்கட்டும், அப்புறமா நான் செய்கிறேன், இது முடியட்டும், அப்புறமா நான் அவரை நோக்கி கூப்பிட்றேன் அப்படின்னு தான் சீக்கிரம் முடியாது. ஹல்லேலூயா. முதல்ல நீ அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் அதான் இன்றைக்கி சொல்கிறார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் ஊழியத்தில், அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் யாரை கூப்பிட்றீங்களோ இல்லையோ, முதல்ல கர்த்தரை கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, என்னை நடத்துங்க. நீங்கள் அவரை கூப்பிட்டா நீங்கள் அறியாத, உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எங்கே துவங்குனீங்க, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க, இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணும் பிரியமானவர்களே. நம்ம யோசிச்சு கூட பார்க்கல இவ்வளோ தூரம் நம்ம வந்துருப்போம். நம்ம யோசிச்சு கூட பார்க்கல நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு நல்லா ஆயிரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு துளி தான். இதை விட நீங்கள் பல நிலையில் உயர்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்டுவார். இதை விட பல நிலையில் நீங்கள் ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு இறக்க செய்வார் பிரியமானவர்களே. நீங்கள் துவங்கின அந்த புள்ளியை ஒவ்வொரு நாள் நினைக்கணும். நம்ம எங்கே துவங்கணும், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. வேறு யார் நமக்கு இந்த வழியில் உதவி செய்யல, கர்த்தரே நம்மை கொண்டு வந்தார், கர்த்தரே நம்மை நடத்தினார் பிரியமானவர்களே. இது மேலும் மகிமையாய் நடத்துவதற்கு தேவன் உண்மையிலவராக இருக்கிறார். எனவே நீங்கள் எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டேன், எப்போ கூப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னொரு 1 மணி நேரம் பேசிட்டு நான் வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பா, எப்போ நம்ம கூப்பிடணும்னா முதலாவது ஒரு பாயிண்ட், இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்குள்ளே வர்றேன்.
இன்னொரு 3 பாயிண்ட் பேசினா நான் நேரில் டைம் முடிச்சிருவோம். முதல்ல நீங்கள் எப்போ கூப்பிடணுன்னா, எனக்கு அன்பானவரில் ஆபத்தில் அவர் நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. உங்களுக்கு சில நேரம் அதுதான் நம்ம மறந்துடுவோம். ஆபத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு கஷ்டம் வருதுன்னா உடனே போய் கூகுளில் போய் பார்ப்போம். அல்லேலூயா, இந்த சிம்டம் இருந்தால் என்னென்ன நடக்கும். அல்லேலூயா. அல்ல வேறு யாரையாவது கூப்பிட்டு கேட்போம், தெரிஞ்ச நண்பர்கள் ஆலோசனை, அதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நெஞ்செலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். அசால்ட்டாக இருக்காத. 2 நாளைக்கு முன்னாடி அப்படி தான் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், இப்படி தான் சொன்னார், நல்லா தான் பேசியிருந்தார், பொட்டுன்னு போயிட்டார் நைட்டில் பார்த்தா அப்படின்னு சொல்லி என்ன ஆகும்? நமக்கு சமாதானம் இருக்குமா? எனக்கு அன்பானவரில். எனவே முதல்ல நீங்கள் ஆபத்தில் வேறு யாரை கூப்பிட்றீங்களோ இல்லையோ, கர்த்தரை கூப்பிடுங்க. அல்லேலூயா. ஏன்னா சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலேருந்து அதை எழுதுகிறார். சங்கீதம் 50:15 வாசிப்பீங்கன்னா, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. எனக்கு அன்பானவரில், நீங்கள் எப்போ முதல்ல அவரை கூப்பிடணும்னா, எனக்கு எப்படி கூப்பிடணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். 2வது, எப்போ கூப்பிடணும்? உங்கள் ஆபத்தில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். இந்த பூமியில் ஒவ்வொரு நாள் நித்தமும் நமக்கு ஆபத்து தான். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில், இனி பூமியில் வருகிற ஆபத்துகளை கண்டு மனிதோட இருதயமே சோர்ந்து போகுமா. அடுத்து இப்போ தான் கோவிட் போச்சு, அடுத்து என்ன வரும்னு தெரியாது. இப்போ யுத்தம் நடக்குது, எப்போ 3வது யுத்தம் வரும்னு தெரியாது. 3வது யுத்தம் வந்தால் என்ன ஆகுன்னு தெரியாது. உலகமே அப்படி தலைகளாக திருப்பி போட்டுரும். நான் நம்புகிறேன் 3வது யுத்தம் நல்ல பீக்கில் இருக்கும்போதே இயேசு வந்துடுவாரோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஏன்னா அதுக்குரிய எல்லா சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறிட்டு இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கணும்னா, எனக்கு அன்பானவரில் ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். அவர் வரும்போது அவரை சந்திக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடணும். நம்ம சுற்றிலும் 1000 துன்பங்கள் வந்தாலும், 1000 நெருக்கடிகள் வந்தாலும், எனக்கு அன்பானவர்களே, எல்லா ஆபத்திலும் நம்மை பாதுகாப்பதற்கு கர்த்தர் உண்மையிலவராக இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம் 90 அவர் சொல்லியிருக்கிறார், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் தீங்கு உன்னை தொடாது, தீங்கு உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகத்தில் அதான் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிட்டாங்க, ஒரு சட்டம் இயற்றப்படுது. நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட சட்டம்லாம் வராதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதிகமான வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. அல்லேலூயா. மொத்த கிறிஸ்தவர்கள், மொத்த புறஜா எல்லாத்தையும் நீங்கள் அல்லேலூயா ஒரு அகதியாக மாற்றிருங்க. அதுக்குரிய காரியங்கள்லாம் நேரம் வந்திருக்கும். ஏதோ ஆண்டோடைய கிருபை நம்ம தப்பிச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனால் எவ்வளோ நாள் இப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு அன்பானவர்களே. எனவே உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் என்னன்னா, நம்ம சுற்றில் என்ன வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுதலை ஆக்குவார். அங்கே பாருங்கள், ஒரு சட்டம் அகாஸ்வேரு ராஜா சட்டம் ஏற்றிட்டார் ஆமான் மூலமாக. அல்லேலூயா. மொத்த யூதர்களை அழிக்கணும்னு. ஆனால் அந்த ஆபத்தில் எஸ்தர் மொர்தெகாயும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவருடைய ரிசல்ட் என்னன்னா, எஸ்தரின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, எஸ்தர் 9:1 எனக்கு அருமையானவர்ல, ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் மேற்கொள்ளலாம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, அந்த இடத்துல மட்டும் எஸ்தரும் மொர்தெகாயும் ஏதாவது கொடி பிடிக்க, உண்ணாவிரதம் இருக்க, அல்லது ஏதாவது தர்ணா பண்ண அவங்க ஒப்பு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றும் நடந்திருக்காது. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்றாங்க. 3 நாட்கள் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய திறப்பில் நிற்கிறாங்க. கர்த்தர் அவங்களுடைய காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். எந்த நாளில் அவங்கள சத்துருக்களை மேற்கொள்ளலான்னு சத்துருக்கள் நினைத்தார்கள், அதே நாளில் அவங்களுடைய சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமான் நாட்டின் அதே தூக்கு மரத்தில் ஹல்லேலூயா ஆமானை தூக்கிலிடும்படி கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. ரெட்டு உடுத்தி சாம்பலை உட்கார்ந்த மொர்தெகாயை ஹல்லேலூயா ராஜாவுடைய குதிரையில் போகிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் ஆபத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா சாத்தான் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு வர்றான், நெருக்கடியை கொண்டு வர்றான். காரணம் என்னன்னா, நீங்கள் கர்த்தரை தூசிக்கணும், நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்தணும், நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஹல்லேலூயா தசமாவும் கொடுக்கக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சத்துரு நெருக்கடியை கொண்டு வரும்போது நீங்கள் கர்த்தரை நம்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவருடைய திறப்பில் நின்று அவருக்காய் வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் ஹல்லேலூயா. சாத்தான் நினைப்பா நீங்கள் நடந்து போகணும்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த அடுத்த வருஷம் இதே நாள் நீங்கள் உண்மையாக இருந்து அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நடந்து போகிறவங்க காரில் வர அளவுக்கு கர்த்தர் உங்கள் காரியங்களை மாறுதலாய் முடிப்பார்.
உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் நின்று போராடுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் உங்களுக்கென்று ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், உங்கள் களஞ்சியம் நிரம்பி இருக்கும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்படும். உங்களுடைய கட்டுக்கள் மாறும், கடன்கள் மாறும். ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சாம்பல்ல புழுதியில் இருந்த மொர்தெகாய் கர்த்தரை கூப்பிட ஆரம்பித்தவன கர்த்தர் ஒரு குதிரையை அனுப்புகிறார். அல்லேலூயா. அது இன்னொரு பியூட்டின் ஆமான் மூலமாகவே அதை செய்கிறார். விலைக்கு பேசணும் எனக்கு நேரம் தான் இல்லை. அல்லேலூயா. எனவே எல்லாருக்கும் புரிஞ்ச ஆபத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆபத்தில் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஆபத்தில் பதில் கொடுக்க நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாதுங்க. எந்த பாகாலும் கிடையாது, எந்த விக்கிரகமும் கிடையாது. ஏன்னா அதில் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சுக்கணும். இதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் வாசிப்பாங்க. பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர், அங்கே அந்த பூசாரிகள் ஒரு 450 பேர், மொத்தம் 850. அல்லேலூயா. அவங்களுக்கு அசிஸ்டண்ட் யாராவது இருந்தாங்களா எனக்கு தெரியல. அல்லேலூயா. 850 பேர் பாகாலை கூப்பிட்றாங்க. பாகாலே நீ வா சத்தமிடுறாங்க, கூப்பிட்றாங்க. ஒரு பதிலும் கிடைக்கல. ஏன்னா ஹல்லேலூயா, ஊமையான விக்கிரகம் ஒரு நாளும் பேசுவதில்லை. ஹல்லேலூயா. ஊமையான விக்கிரகம் ஒரு நாளும் பார்ப்பதில்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அவங்க ஆபத்தில் வேறு யாரும், சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, மெல்ல வந்து பேசுவாங்க, பேசாமல் என்ன ஒரே போராட்டமாக இருக்குது, நெருக்கடியாக இருக்குது, ஒரு மந்திரவாதியை போய் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. இந்த சபையில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குது. இன்னும் போய் நல்ல நாள் பார்க்குற, ஜாதகம் பார்க்குற, திருமணமே நடக்கலையே, நீ வராத, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிற குடும்பங்கள்லாம் கூட இருக்குது. நான் நம்புகிறேன் இங்கே யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே இல்லாததுக்காக உலகம் முழுசு இல்லைன்னு சொல்ல முடியாது கிறிஸ்தவங்க. ஏன்னா நான் ஒருத்தவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவங்களுக்காக தான் போய் ஜெபம் பண்ண போனேன். அந்த அம்மாவை ஒரு கொடிய பிசாசு அலக்கழிச்சிட்டு இருந்துச்சு. எல்லோரும் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, நிறைய இடத்துக்கு போய் பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் கர்த்தருடைய கிருபை, அதுக்காக நான் பெரியான்னு சொல்ல வரல, நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், முதல்ல அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பு, நீ வீட்டில் போய் ஜெபம் பண்ணு சொன்னார். அல்லேலூயா. நானும் இன்னொரு சகோதரன் போய் ஜெபிச்ச உடனே அல்லேலூயா, அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த அம்மாட்ட நீ கேளு என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு. கிறிஸ்தவங்க தான் பண்ணி ரத்தத்தை வச்சு அந்த பேயை விரட்டுறதுக்கு மந்திரவாதியை போய் பார்த்துருக்காங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஆமாம் பண்ணி ரத்தத்தைலாம் நாங்கள் வச்சு எவ்வளவோ பூஜையெல்லாம் போட்டிருக்காங்க, விடுதலை இல்லை. 2 நிமிஷத்தில் விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. 2 நிமிஷம் தான் பிரியமானவர்களே, 2 நிமிஷத்தில் அவங்க நல்ல ஒரு அபிஷேகத்தில் நிரம்ப ஆவடி ஏசி சர்ச்சுக்கு வர்றாங்க அந்த ஃபேமிலி. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அது போல் ஏன்னா அவங்க திருமணமாகி பல வருஷங்கள் அவங்களால வந்து குடும்ப வாழ்க்கை நடத்த முடியல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அந்த அம்மாவுக்கு விடுதலையே இல்லை. அந்த பிசாசு என்ன பேசிச்சு தெரியுமா? நல்லா இருந்துச்சு, ஆள் அழகாக இருந்துச்சு, நான் வந்துட்டேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிச்சு அந்த ஆவி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நம்ம விக்கிரகத்துக்கு ஹல்லேலூயா ஒரு வல்லமைலாம் கிடையாது. அவங்க கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு, ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களாக இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மந்திரவாதிலாம் தேடி போயிட்டாங்க, விடுதலை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. அதுக்கப்புறம் நான் வேறு எங்கேயும் ரொம்பலாம் போகிறதில்ல. ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கனால நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ஒடுக்கி நம்மளை கீழ்ப்படுத்தி எந்த அளவுக்கு மறைஞ்சிருக்கிறோமோ அது நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்போ என்னாச்சுன்னா நாங்கள் போய் ஜெபிச்சோம், ஆண்டோடைய கிருபை இன்றைக்கு விடுதலை வந்துச்சு. அப்புறம் நாங்கள் தான் சொன்னோம், நீங்கள் இந்த சர்ச்சுக்கு போங்கம்மா, ஏசி சர்ச்சுக்கு போங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும், அல்லேலூயா என்று சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். பிரியமானவர்களே, ஒரே 2 நிமிஷம் தான் விடுதலை வந்துச்சு. அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா 2 நிமிஷத்தில் உங்களை விடுதலையாக்கி உங்களை சுகமாக்குவதற்கு, உங்கள் கட்டுக்களை மாற்றுவதற்கு, உங்களுடைய கண்ணீர் யாவற்றையும் துடைப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்கள் பாகாலை நோக்கி கூப்பிட்றாங்க, மணிக்கணக்காக கூப்பிட்றாங்க, ஒரு பதிலும் வரல. எலியா எழுந்துன்று 2 நிமிஷம் தான் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை கேட்டலும் சொன்ன பொழுது உடனே பரத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா. பழிப்பொருள் பட்சிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 72:12 வாசிச்சோன்னா, சங்கீதம் 72:12 யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவார். நீ சொல்லாதீங்க நான் ஏழை, நான் எனக்கு வந்து அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லை, அந்தளவுக்கு ஞானம் இல்லை, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. பிரியமானவர்களே, பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பிஷப்பு, பெரிய பெரிய ஹல்லேலூயா ரெவரண்ட் டாக்டர், அவங்களாம் கூப்பிட்டா ஆண்டவர் பதில் தருவார், நாங்கள் கூப்பிட்டா பதில் தருவார்னு நினைக்காதீங்க.
இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அவர்கிட்ட வந்து பெரிய ஆள் சின்ன ஆள் அப்படிலாம் கிடையாது. கூப்பிடணும், அதுதான் முக்கியம். எப்படி கூப்பிடணும்னு சொல்லிட்டேன். உண்மையாக கூப்பிடணும், விசுவாசத்தோடு கூப்பிடணும், சந்தேகப்படாமல் கூப்பிடணும். அல்லேலூயா. எப்போ கூப்பிடணும்? ஆபத்தில் கூப்பிடணும். நீங்கள் ஏழையாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், அல்லது வெள்ளையாக இருக்கலாம், நெட்டியாக இருக்கலாம், குட்டியாக, எப்படி இருந்தாலும் எனக்கு அன்பானவர்கள கூப்பிடணும், அவ்வளோதான். நீங்கள் கூப்பிட்டா கர்த்தர் பதில் தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு பாயிண்ட்டை சொல்லி இதோட முடிச்சிடறேன். வசனத்தை மட்டும்தான் வாசிப்பேன், அதோட முடிச்சிடறேன். ரெண்டாவது, ஆபத்தில் கூப்பிட்டா உங்களுக்கு பதில் தருவார். ரெண்டாவது, நெருக்கத்தில் கூப்பிட்டா அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். இன்றைக்கி நீங்கள் என்ன நெருக்கடியில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வசனத்தை வாசி உங்களுக்காக ஜெபிச்சு முடிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனம், அல்லது சங்கீதம் 18:6. 2 வசனமும் ஒன்று தான். யாராவது ஒருத்தர் ஒரு வசனத்தை வாசிங்க. அபயமிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் நெருக்கத்தில் நீங்கள் ஆலயத்தில் வாங்க. அன்னாள் ஆலயத்தில் வந்து ஜெபிச்சது போல் உங்களுக்கு நெருக்கமாக வீட்டில் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை இல்லையா, வீட்டில் ஒரு சமாதானமான நிலைமை இல்லையா, நேராக சர்ச்சுக்கு வந்துருங்க. நான் நம்புகிறேன் சர்ச்சு இங்கே திறந்தே தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சாவி கீழே இருக்கும், வாங்கிட்டு திறந்து வந்து இங்கே வந்து கூப்பிடுங்க. அல்லேலூயா. அன்னாள் ஆலயத்தில் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் அன்னாள் அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அதுபோல் எனக்கு அன்பானவரில் தாவீது சொல்ல, ஆலயத்திலேருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஏன்னா எனக்கு அன்பானவரில் தாவீதுக்கு ஒரு பெரிய பாரம் என்னென்னா, அவன் வெளியில் வனாந்தரத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரே ஒரு ஏக்கம் தான். என்ன ஏக்கம்னா, என்னை ஆலயத்துக்கு போடாமல் பண்ணிட்டாங்களே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு. சிலராக நல்ல விடுதலையாக இருந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரோடு நெருக்கமாக இருக்க வரும்போது சாத்தான் சில நெருக்கத்தை கொண்டு வரதான் செய்வான். இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த நெருக்கத்தின் நடுவில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. சோர்ந்து போயிடாதீங்க, உங்கள் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. உங்கள் துதியை விட்டுறாதீங்க, கர்த்தரை தேடுறதை விட்டுறாதீங்க, ஒரு ஆராதனை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம உலகத்தில் இருக்கிற 1000 நாட்களை விட கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் நமக்கு நல்லது. பிரியமானவர்களே, தாவீது அதைத்தான் சொல்கிறான். நீங்கள் நான் என்ன கஷ்டமாக இருந்தாலும், என்ன பழைய நாள் ஒரு 20-25 வருஷம் நீங்கள் திருப்பி பாருங்கள், ஏதாவது ஒரு வியாதி, ஒரு போராட்டம்னா நேரம் எடுத்து வந்து சர்ச்சில் போட்டுருவாங்க, பின்னாடி படுக்க வச்சுருவாங்க. ஆராதனை முடியும் போது அவர் எழுந்து நடந்து வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு சின்ன தலைவலி காய்ச்சன பாஸ்டே ஃபோன் பண்ணி கேட்டால் கூட, என்னம்மா சர்ச்சுக்கு வரல, தலைவலி பாஸ்டர், அல்லேலூயா, வயிற்றுவலி பாஸ்டர், அல்லேலூயா. அப்போ தான் நீங்கள் அதிகமாக ஆலயத்துக்கு நீங்கள் வரணும், கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஏன்னா நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திற்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் விசாலத்துக்கு கொண்டு வரக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தான் ரெடியாக இல்லை. அவர் நோக்கி கூப்பிடுற மனசு உங்களுக்கு இல்லை. இன்றைக்கி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்னொரு காரியத்தை எப்போவுமே நீங்கள் இருதயத்தில் பதிய வச்சுக்கிறீங்க எனக்கு அன்பானவரில். அல்லேலூயா. எப்போவுமே கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சலாமே. 1 பேதுரு நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, 1 பேதுரு 3:12, அல்லேலூயா, நீதிமான்கள் மேல் கர்த்தர் எப்போவுமே கண்ணோக்கமாக இருக்கிறார். நோக்கமாக இருக்கிறது. கவனமாக இருக்கு. பரத்திலிருந்து எப்போவுமே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். உங்கள் நெருக்கடி அவருக்கு தெரியும், உங்கள் சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் பிள்ளையுடைய நிலைமை தெரியும், உங்கள் பிள்ளையுடைய போராட்டம் அவருக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் இருக்க சூழ்நிலை எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நீதிமான்கள், ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா கண்டிப்பாக அந்த நெருக்கத்திலிருந்து உங்களை விசாலத்தை கொண்டு வருவார். நீங்கள் ஜெபிச்சா நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் கூப்பிடுவீங்களா? எல்லாரும் எழுந்து நின்று, ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஃபஸ்ட் 2 நிமிஷம் ஜெபிச்சு நான் முடிச்சிடறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு என்ன நெருக்கம், என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், எந்த மனுஷனை நோக்கி பார்க்க வேணாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன்னா உங்களை உண்டாக்கினவருக்கு தான் தெரியும் உங்களை எப்படி விடுதலை ஆக்கணும் வழி. சில நேரம் உங்களுக்கே தெரியாது இது வந்து எப்படி விடுதலை பெறுவோன்னு. நீங்கள் கலங்கி வந்திருப்பீங்க, கண்ணீரோடு வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கூப்பிடுதலை கேட்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி
நம்பி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம்